தாவே கவலை இப்போ லீடு மந்திரியாக இருக்கிற பல பேரும் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறோம். அறிவாலயத்துக்கு என்ன சார் பண்ணுறது, ஒரே பிரச்சனை பெருசாக வந்துகிட்ருக்கு, இது மாதிரி கேட்குறாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு நானும் அபூபக்கரும் 2 பேரும் போகிறோம். அவருக்கு அதுக்கு முந்தின நாள் தான் அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தார். அதிக மெம்பர்ஸ் உள்ளவங்களை கவர்னர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்கணும், அதை ஏன் ஒரு தேங்குறாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு நல்ல அறிக்கை கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி நம்ம அதை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுத்து இது பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த நாள் எங்கள் ப்ரெஷர் ஓவராக வருதா, இது வரும்போது அங்கே போகிறோம். ஈவினிங்காக போய் நானும் போகிறோம். அப்போ தான் சொன்னார், ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி சிஎம் இருக்கிறதுக்கு திமுக யோசனை பண்ணுறதாக பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதை வேறு ஸ்டாலினே சொல்கிறாரு. என்ன சொல்ல முடியும், இது எனக்கு விளங்கலை. என்னென்ன சுருக்கமாக சத்தியமாக சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு விளங்கலை. என் பக்கத்தில் கூட அபூபக்கரை கேட்குறேன், என்னப்பா சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்களே எனக்கு விளங்கலையே அப்படிங்கிறேன். இது இல்லை, இதுதான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு. வெளியே வந்து கூட கேட்குறேன், என்னப்பா சொல்கிறாங்க, இல்லை இதை தான் சார் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படிப்பா யோசிக்கிறாங்க அப்படின்னு. 2ஆம் நாள் ப்ரெஷர் ஓவராக வந்தோடனே திரும்ப போகிறோம். திரும்ப போனால் அடுத்த நாள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, திரும்ப அவனை சிஎம் ஆக்கலான்னு ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னாங்க. இது சொன்ன உடனே நான் கேட்டேன், ஏங்க அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு சொன்ன உடனே 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆக்கலாங்கிறாங்க அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே நான் முதல் நாள் ஒன்றும் நான் பேசலை. 2ஆம் நாள் சொன்ன உடனே இதை யார் சார் ஏற்றுக்குருவா, இதை ஏற்றுக்கிறத எப்படி ஏற்றுக்குருவாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசலை. முஸ்லீம் லீக்ங்கிறது சமுதாயத்துடைய கருத்தை பிரதிபலிக்கிற கட்சி, சமுதாயத்துடைய ஒட்டுமொத்தமான கருத்து என்னங்கிறத பிரதிபலிக்கிற கட்சி. இது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு பிறகு நம்ம சரி வராது அப்படின்னு சொன்னால் எங்கள் மேல்மட்ட குழுவை கூப்பிட்டு முடிவெடுத்து நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு அறிவித்தோம். இதை வந்து பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டிக்கு தெரிவித்தோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் மந்திரி சபையில் சேர்ற போது ஸ்டாலின்கிட்ட பேசி இது மாதிரி முடிவு எடுக்கிறேன்னு சொன்னோன்னே நன்றிண்ணே வாழ்த்துண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்.